ஸ்டார்லிங் மாதிரியான ரோபோ வந்துட்டா கண்டிப்பாக ஒரு டாக்டருக்கான அவசியமே கிடையாது. அதே வந்து நம்ம உடம்புல எல்லா சர்ஜரியும் பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. ஒரு ரோபோவை தயாரித்ததும் வந்து ஹியூமன் பீயிங் தான். இப்போ எதனால் அது அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அட் அ சேம் ப்ரிசிஷன் அது பண்ணுறது ரோபோனால் முடியும். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்னால் அது முடியாது. பட் ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் ஃபாஸ்ட் அட் சேம் ப்ரிசிஷன் சில இடத்துல தேவை இல்லை. ஏன்னா அங்கே என்னென்ன மாற்றங்கள் வரும், வேரியேஷன்ஸ் என்னென்ன வரும், இங்கே போனால் இது வரலாம், வராமலும் போகலாம் அப்படிங்கிற நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கக்கூடியதான் ஒரு ஹியூமன் பாடி. ஸோ அந்த டைமில் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ரீச்சிங் தட் சிச்சுவேஷன். ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு இருந்தாலுமே ஸ்டில் ரோபோ இஸ் அ ஸ்லேவ் அண்ட் சர்ஜன் இஸ் த மாஸ்டர். இப்போ டாக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரோபோ செய்ய போகுது. அதனால் பெருசாக அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, ரோபோனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சின்ன சின்ன இடத்துல ஆப்ரேஷனை வந்து ஒரு ப்ரிசைஸாக பண்ணக்கூடியது ரோபோ தான். ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் சர்ஜரிஸ், இப்போ கேன்சர் சர்ஜரி பண்ணாலுமே பக்கத்தில் போகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கட் பண்ணாமல் பண்ணுறதும் ரோபோ சர்ஜரி தான். சின்ன ஹோலை வந்து குடல் கூட சேர்க்கணும் அப்படின்னாலும் அதை ஹெல்ப் பண்ணுறதும் ரோபோட்டிக் சர்ஜரி தான். ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் சர்ஜரிஸ் ப்ரிவென்டிங் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூ டு லீக், ரோபோ டெஃபினெட்லி பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் ஸ்டில் ரோபோ ஹேஸ் நாட் grown to a level replacing a human being.